ஓம் நிலவுலம் உலகெல்லாம் உணர்ந்தோர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி பிரதமை மதியம் 2:33 வரை, பிறகு துவியை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:08:54 வரை உத்திரம், பிறகு அஸ்தம். இன்றைய யோகம் மரண யோகம் நாள் முழுக்க. இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 முதல் 11:40 வரை. இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. நண்பர்களே, இன்றைய சிறப்பு சூன்ய திதி பால்குண பகுளம். சுபம் செய்யக்கூடாது, நல்லது எதுவும் தவிர்ப்பது நல்லது. எதையுமே புதுசாக ஆரம்பிப்பதோ புதுசாக தொடங்குவதோ இன்றைய நாள் சிறப்பானது அல்ல. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேசம் எதிர்ப்பு விலகும், நன்மை வந்து சேரும், நல்ல நாள். மேசத்தில் வரக்கூடிய அசுவனி நல்ல செய்தி வந்து சேரும். பரணி நன்மைகள் கிடைக்கும். கிருத்திகை மன உற்சாகம் ஏற்படும். நண்பர்கள், இன்றைய ரிஷபராசி கவனம் தேவை. உடல் சோர்வு உண்டாகும், அசதி ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை மன உற்சாகம், ரோகிணி பெரியோர் ஆதரவு, மிருக சீரிசம் காரிய லாபம். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு மிதுனத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உறவினர்களால் பகை உண்டாகும். அதே நேரம் நட்சத்திர பிரகாரம் மிருகசீரியத்துக்கு காரிய லாபமும், திருவாதிரைக்கு உறவுகள் வருகையும், புனர்பூசம் வரவு லாபமும் உண்டாகும். நண்பர்கள், இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சோர்வு நீங்கி மன சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் வரவு லாபம் உண்டாகும். பூசம் நல்ல அனுபவம் கிடைக்கும். ஆயில்யம் புத்துணர்ச்சி உண்டாகும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி மிகவும் கவனம் தேவை. வீண் செலவுகள் நஷ்டம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசியில் வரக்கூடிய மகன் நட்சத்திரங்கள் சந்தோஷம், பூரம் காரிய அனுகூலம், உத்திரம் நற்பெயர் கிடைக்கும். நண்பர்களே, இன்றைய கன்னி ராசி நண்பர்கள் கன்னி ராசிக்கு மனசாந்தத்தை தேடக்கூடிய நாள். ஜெயம் கிடைக்கும், மனசு உற்சாகமடையும். இன்றைய கன்னிய வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் நற்பெயர் கிடைக்கும். நஷ்டம் நன்மைகள், சில நேரம் தீமைகளும் கலந்து இருக்கக்கூடிய நட்சத்திரமாக அஸ்தம். சித்திரை மன உற்சாகம் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு துளாராசியில் எண்ணிய காரியத்தை ஏற்பட்டாலும் அதனை தடை செய்ய உண்டாகும். எடுத்த காரியம் ஏதாவது ஒரு வகையில் கடைசி நேரத்தில் தடை உண்டாகும். அதனால் மிகவும் சிக்கல் உருவாகும். கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் துளாராசிக்கு. துளாராசியில் வரக்கூடிய சித்திரை மன உற்சாகமும், சுவாதி
பண சிக்கல், செலவுகள் அதிகரிக்கும், கவனம் தேவை. விசாகம் எதிர்ப்பு, கவலை உண்டாகும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசிக்கு நினைத்தது நடக்கும், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நாள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு எதிர்ப்பு, கவலை உண்டாகும். அனுசம் மதிப்பு உயரும், கேட்டை நல்லது நடக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன சந்தோஷம் கிடைக்கும். தனுசில் வரக்கூடிய மூலம் திருப்புமுனை ஏற்படும். பூராடம் உறவுகளால் நன்மை கிடைக்கும். உத்திராடம் உற்சாகம் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்கள் சிறு சிறு சிக்கல் ஏற்படும், மன சோர்வு உண்டாகும். மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாதத்துக்கு உற்சாகமும், திருவோணம் மன வருத்தம் ஏற்படும். அவிட்டம் திடீர் சிக்கல் வரும், கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய கும்பராசிக்கு காரிய தடை, தடுமாற்றம், விரக்தி உண்டாகக்கூடிய நாள். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் திடீர் சிக்கல், சதயம் விரோதம் ஏற்படும், கவனமுடன் இருக்க வேண்டும். பூரட்டாதி பயணம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய மீனராசிக்கு எண்ணம் வீடேறும், லாபம் வரவு கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி பயணம், உத்திரட்டாதி வரவு, பணம் கிடைக்கும். ரேவதி காரிய லாபம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். மீனம் சதய நட்சத்திரத்துக்கு இன்றைய சந்திராஷ்டமம். நண்பர்களே, கும்பராசி இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு, காலை 9 மணி 12 நிமிஷம் வரை. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று மிகவும் பொறுமை, நிதானம் தேவை. இன்றைய நாள் சிறு சிறு தடங்கள் அல்லது சுபகாரியங்கள் எதுவும் செய்வதற்கு உகந்ததல்ல. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய பொதுவான நாள். அவரவர் ராசி நட்சத்திரங்களுக்கு சில நன்மை நடக்கும். பொதுப்படையாக புதிதாக எதுவும் தொடங்குவதற்கான உகந்த நாள் அல்ல. நண்பர்களே, நீங்கள் என்னுடைய ஒவ்வொரு நாள் ராசி பலன், நட்சத்திர பலன், பொது கருத்துக்கள் இவை அனைத்தையும் எனது யூடியூப் சேனல் திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற தலைப்பில் உள்ளது, அதில் காணலாம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.